வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கருப்பு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கருப்பு படம் பார்த்திங்கன்னா சூர்யா நடிச்சிருக்காரு, ஆர்ஜே பாலாஜி வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, த்ரிஷா நடிச்சிருக்காங்க, நட்டி நடிச்சிருக்காரு. அண்டு மிஞ்சி போனால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் நடிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். இந்த படத்தை கதையை பற்றி பார்த்துடலாம். கேரளாவில் இருந்து சென்னைக்கு வந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் வருவாங்க. அப்பா பார்த்திங்கன்னா ஒரு 65 சவரன் நகை கொண்டு வருவாங்க. எதுக்காகனா பொண்ணோடைய ஆப்ரேஷனுக்காக. பொண்ணுக்கு வந்து லிவரில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அது ஆப்ரேஷன் பண்ணால் சரியாகும் சொல்லி சீக்கிரமாக பண்ணுங்கள், இம்மிடியேட்டாக பண்ணுங்கள் சொல்லி அமைச்சிருப்பாங்க. சரி, இவங்க சென்னைக்கு வருவாங்க. சென்னைக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பேகை 2 திருடங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போது அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி என் பேக் கொள்ளையடிச்சிட்டாங்க, அதில் வந்து நகை இருந்தது, என்னங்க 2-3 பவுன் இருக்குமா, அது இல்லைங்க 65 சவரன் இருந்து. 65? ஓகே. உடனே வந்து போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஏரியாவில் சந்தேகப்படக்கூடிய நபர்களை வந்து அடித்து விசாரிச்சுட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து காட்டுவாங்க. இவங்களை பாருங்கள், பார்த்த மாதிரி இருக்கா சொல்லுங்கன்னும் போது அவங்க அப்பா இந்த ஞாபகம் இருக்காது. பட் கெஞ்சி கேட்பார், என் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் தயவு செஞ்சு கொடுத்துருங்கன்னும் போது அந்த பசங்களை இறங்கி வந்து நக்கி கொடுத்துருவாங்க. இப்போது போலீஸ் அதில் ஒரு வேலையை காட்டுருவாங்க இல்லையா, அதில் ஒரு 20 சவரனை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் 45 சவரனை வந்து கொடுப்பாங்க. இல்லைங்க, என்னங்க இது, என் நகை இது இல்லையே, என் நகை கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் விசாரிச்சுக்க சொல்லுங்கும் போது இல்லை அதெல்லாம் முடியாது, இவ்வளோ தான் வந்துருக்கு, அவங்க வந்து அதை செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு போலீஸ் வந்து இது பண்ணுறாங்க. சரி வந்திருக்கும் கொடுங்கன்னு அவங்க நகை எடுக்க போகும்போது அதெல்லாம் இங்கே தர முடியாது, நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் போயிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டு உனக்கு நகை இங்கே தான் சொல்லி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ என்ன பார்த்தா அவங்களுக்கு தெரியாது, ஃபஸ்ட் டைம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஒரு இன்ஸ்பெக்டர் இல்லை ஒரு கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவார்னா ஒரு அட்வொகேட்டோடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து இவரை மீட் பண்ணுங்கன்னுவாங்க. சரி, இவங்களும் அவரை பார்க்க போவாங்க. அவர் ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கையாக இருப்பாருங்க. 2-3 சீன் நம்பிக்கையாக காட்டுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவங்களை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜுக்கிட்ட சொல்லி வாதாடுவார். ஜட்ஜுமே வந்துட்டு அது மிஸ் ஆகிடுச்சு, இது மிஸ் ஆகிடுச்சு, அவங்க வரல இவங்க வரலன்னு அதை வந்து எவ்வளோ நாள் தள்ள முடியுமோ அடுத்தடுத்த வாரம் அடுத்தடுத்த மாதங்களுக்கு வந்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுனா இங்கே தள்ள இந்த அட்வொகேட் டீமுக்கே வந்து இங்கே செலவு பண்ணிட்டுருப்பாங்க. யார், இந்த அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து அவங்க பிரியாணி, அந்த இளநீர், கூல்ட்ரிங்க்ஸு, பீடா, இன்னும் எல்லாத்துக்குமே இவங்க சாப்பிட்ற செலவு எல்லாத்தையுமே இந்த பொண்ணும் எங்கள் அப்பாவோடைய காசை வச்சு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 4 மாதம் ஆகிடும். இந்த ரவோண்டு ஒரு கேஸ் தாங்க அது. ரவோன்னா அந்த நகை அங்கே தான் இருக்குது, கோர்ட்டில் தான் நகை இருக்குது. ஜட்ஜு ஓகே சொல்ல எடுத்து கொடுத்துக்க போகிறாங்க. ஆனால் அது பண்ண விடாமல் அந்த ஆர்ஜே பாலாஜி இருக்கா இல்லையா, அவர் கெட்டவர். நம்மளாம் புரிய வரும், இன்னும் இந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே புரிஞ்சுப்பாங்க, இவங்க நகையை வாங்கி தர போகிறது கிடையாது, நம்மளை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இது வரைக்கும் 2 லட்சத்துக்கு பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. இவங்களுக்கு காசு 2 லட்சத்துக்கு பிரியாணி மட்டும் சாப்பிட்ருப்பாங்க. அவங்க அப்பா வந்து இல்லைம்மா கடைசியாக ஒரு வாட்டி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க அப்பா சொல்ல என்னமோ பண்ணிட்டு போ அந்த பொண்ணு சொல்லிட்டு போய்டும். அந்த பொண்ணு அடுத்த நாள் கோர்ட்டுக்கே வராது. போலீஸ்கிட்ட அந்த ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு கேட்கும் போது அவர் எல்லாமே கரெக்டாக வந்துடும். அந்த இன்ஸ்பெக்டர் வந்துடுவாங்க, அந்த நகையை செக் பண்ணுறவர் வந்துடுவார், எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்காமல் ஏந்து போயிடுவார். ஏந்து போனே அந்த பொண்ணு அப்பாவுக்கு சமக்கவும் வந்துடும். என்னங்க நீங்கள் பாட்டு ஏந்து போட்டு 4 மாதம் ஆகுது, என் நகையை கொடுங்க, என் பொண்ணுக்கு நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு அந்த ஜட்ஜு கோர்ட்டில் வந்து கத்திடுவார். இப்போ ஜட்ஜு கோவமாயி ஆர்ஜே பாலாஜி கூப்பிட்டு இன்னும் அவங்க கிளைண்ட்டு வந்து என்னை இப்படி பண்ணுறான் இல்லை கேட்க மாட்டியான்னு ஜட்ஜு வந்து ஆர்ஜே பாலாஜி திட்டி ஆர்ஜே பாலாஜி வந்து இவரை போட்டு அடித்து இனிமேல் நான் அவங்க கேஸ்லாம் எடுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி அவரை வந்து அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்ருவார். இப்போது அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துட்ருப்பார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லுவார், என்னங்க நீங்கள் இதுக்கு இது பண்ணுறங்க, நான்லாம் இங்கே வந்து 30 வருஷம் ஆகுது, 30 வருஷமாக எனக்கு ஒரு நீதி கிடைக்கும், நான் உட்காந்துட்ருக்கேன், கடைசியில் இங்கே ஒரு வேலைக்கார மாதிரி சுற்றிட்டுருக்கேன்னு சொல்லுவார். அப்போ தான் வந்து நம்பிக்கையை விட்டுரும், கடைசி நம்பிக்கை விட்டு போயிடும். இனிமேட்டு இந்த வக்கீல் நம்பிலாம் நம்மளுக்கு எதுவும் ஆகப்போது கிடையாதுன்னு அந்த கோர்ட்டு வளாகத்தில் கூடிய கருப்பசாமி இருப்பார், அவரை வந்து வேண்டி கேட்பார், எனக்கு எப்படியாவது என் நகையை வாங்கி கொடுத்துருக்காருப்பா என் பொண்ணுக்கு ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு. கருப்பார் சாமி இறங்கி வந்துடும். அந்த சாமி தான் சூர்யா அவர்கள். சூர்யா இறங்கி வந்து பயங்கரமாக இருப்பார், அந்த கடவுள் மாதிரியே இருப்பார், கருப்பு சாமி மாதிரி குதிரையில் இறங்கி வந்து
ஆர்ஜே பாலாஜியை போட்டு அடித்து அவங்களுடைய டீமை அடித்து போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையாக அவங்களுடைய நகையை வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சாமியாக வந்து சொல்லும்போது இவர் தெரிஞ்சுப்படும், இவர் கடவுள் தான் தெரிஞ்சுப்படும் ஆர்ஜே பாலாஜிக்கு. என்னாலலாம் முடியாது, நான் அந்த காசு கொடுத்தா தான் தருவாங்க, ஏன் முன்னாடி நீ காசு கொடுத்து தான் நகையை வாங்குவேன்னு சொல்கிறேன், உனக்கு எவ்வளோ தைரியம், அப்படிலாம் பணம் தான் சாமி நமக்கு நகை கிடைக்கும்னு ஆர்ஜே பாலாஜி வந்து அவர்கிட்டே வந்து வாதாடிட்டு இருப்பார். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து அட்வொகேட்டாக வந்து வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு கடவுள்கிட்டே ஒரு சேலஞ்சு போடுவார். அப்போது சூர்யா அவர்களை வந்துட்டு அடுத்த நாளே வந்து அட்வொகேட்டாக கோர்ட்டுக்கு வருவார். கோர்ட்டுக்கு வந்துட்டு இவங்களுக்கு ஆஜராவார், அப்பா பொண்ணுக்கு ஆஜராகுவார். ஆஜராக்கிட்டு அவளால் முடிஞ்ச அளவுக்கு வாதாடுவார். பட் 2-3 வாட்டி அது மிஸ் ஆகி போயிடும், டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். கடவுளாக வந்தாலுமே டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன், கடவுள் நினச்சி எதோ ஒன்று பண்ணலாம் இல்லையா, ஒரு சொடக்கு போட்டு எதோ ஒன்று மாற்ற முடியும் இல்லையா. இங்கே தான் ஆர்ஜே பாலாஜி அதோட ட்ரிக்கை வந்து பயன்படுது. என்னென்னா, நீ கடவுள், நான் சாதாரண மனுஷன், உன்னால் முடிஞ்ச ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து நீ ஜெயிச்சு காட்டு, அப்போ நான் ஒத்துக்கிறேன்னு ஆர்ஜே பாலாஜி கடவுளே வந்து மேனிபுலேட் பண்ணி அவரோட ப்ராமிஸ் வாங்கி அவரோட லிமிட்டை ஒன்று செட் பண்ணுறவர், உன்னுடைய சூப்பர் பவர் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவர். அப்போது அங்கே தான் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது அந்த கதையே. ஒரு கடவுளாக டக்குனு முடிக்க முடியும் இல்லையா. இங்கே ஜெய்பி மாதிரி ஒரு சூர்யா அவர்களாக ஒரு ஜெய்பி மாதிரி வந்துட்டு அட்வொகேட்டாக என்ன பண்ண முடியும், பவர் யூஸ் பண்ண முடியாமல் சட்ட ரீதியாக என்ன பண்ண முடியும்னு அதை வந்து அந்த இன்ட்ரோல் வரைக்குமே, அந்த இன்ட்ரோல் வரைக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொண்டு போயிருப்பாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் அந்த சொன்ன அப்பா பொண்ணு வர நகை காணாமல் போய்ட்டு சொன்னேன் இல்லையா, இதுவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 35 நிமிட்ஸ்ட்டு கொண்டு போவாங்க. 35 நிமிட்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் சூர்யா அவர்களே வருவார். அதுலேருந்து ஒரு 1 ஹவருக்கு செம்ம என்கேஜ்மெண்ட்டை கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. என்ன மாதிரினா, அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அந்த நகை மேட்ரு, அந்த பொண்ணு உடம்பு சரியில்லை, அது அங்கேயே முடிஞ்சு போயிடும். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சு போயிடும். இன்ட்ரோலுக்கு அப்புறமேட்டு ஒரு சீன் ஒன்று வரும், கோட் ட்ராமா ஒன்று சீன் வரும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் அவரோட சூப்பர் பவர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, அந்த சாமியால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவார். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமியால் என்ன பண்ண முடியும், அவன் லிமிட்டேஷன் என்ன அப்படின்ற மாதிரி அதை டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சது ஆர்ஜே பாலாஜி. ஒரு கடவுளால் என்ன பண்ண முடியுமோ அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு அடுத்தபடியே நம்ம கடவுளே வந்து நம்ம தூக்கி போட்டு என்னென்ன பண்ணலான்னு அவர் நினச்சி ஒன்று பண்ணுவோம். அதுவே பார்த்தீங்கன்னா படத்தோடைய அடுத்த இருக்க அந்த 1 ஹவர்லேயுமே ஒரு 45 நிமிட்ஸ் கிட்ட அதே கொண்டு போயிடுவாங்க. கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காந்தாரா மாதிரி ஒரு சாமி இறங்கி வந்து ஆணை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு கருப்பு சாமி இறங்கி வந்து ஆணை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒன்று பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக இருந்தது அந்த சீன்லாம். அது சூர்யா தான் ஒன்றும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு மேக்கப் போட்டுருந்தாங்க. அந்த எலுமிச்சம்பழம் போட்டு கையில் அருவா வச்சுக்கின்னு பயங்கரமாக இருந்ததுங்க. அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸாக வரும் அவங்களுக்கு. இவர் வந்து ஓப்பனாக அடிச்சிட்டாரு. ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா போலீஸு, வக்கீல், ஜட்ஜி, கோர்ட்டு, அந்த நிறையா பொலிட்டிக்ஸ்லாம் போட்டு கலாச்சிருந்தார். ஓப்பனாகவே நிறைய கலாச்சிருந்தார். மேபி டிஎம்கே போகிறதுக்கு முன்னாடியே, டிஎம்கே ஆட்சி முடித்துக்கு முன்னாடியே அவங்கள ஓப்பனாக கலாச்சி நிறைய பேசியிருந்தார். நல்ல இப்போது விஜய் அவர்கள் ஆட்சி பண்ணதுனால இது எதுவுமே கட்டு இல்லாமல் இது நல்லா ஸ்மூத்தாக போகும் இந்த படம். எனக்கு வந்து இந்த படம் பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து ஓவராலாக இந்த வருஷம் வந்த படங்கள்லேயே ஒரு பெஸ்ட்டு ஒரு ஃபேண்டசி படம், ஒரு சாமி படம்னா எனக்கு இந்த படம் நல்லா பிடிச்சிருந்தது. சாய் அபியங்கருடைய மியூசிக் வந்து நிறைய இடங்கள் ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், நிறைய மாஸ் மூமெண்ட்டில் வந்து பயங்கரமாக எலிவேஷன் பண்ணியிருந்தார். ஒரு சில இடங்களில் மிஸ் பண்ணிட்டார். நிறைய விஷயங்களை வந்துட்டு மியூசிக் கொஞ்சம் அந்த சீனுக்கும் அந்த மியூசிக்குமே வந்து சம்மந்தம் இல்லாத மாதிரி நிறையா சீன்ஸும் இருந்தது. பாட்டு, காட் மோட் பாட்டு, நிறைய பாடு வந்து பயங்கரமாக விஸ்வலாகவே நல்லா இருந்தது. ஜிகே விஷ்ணு வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஆர்ஜே பாலாஜி வந்து மூக்குத்தி அம்மன் காமெடி மாதிரி இல்லை நிறைய காமெடி பண்ணியிருப்பாங்க. த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் படத்தில் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் வருவாங்க. ஒரு சில சீன்ஸ் காண போய்டும், ஆனால் படம் இறுதி வரைக்கும் அவங்க வருவாங்க. லியோ படத்தோடைய அந்த காஃபி ஷாப் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க, அது ஒன்று நல்லா இருந்தது. அண்டு சிங்கம் படத்தோடைய ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கஜினி படத்தில் தர்பூசணி சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வரும் இல்லையா, அதை கட் பண்ணிட்டாங்க போல். எதுக்கு தேவையில்லாமல் அந்த வாட்டர் மெலனை வந்து உசுப்பேத்து விட்டுன்னு சொல்லிட்டு அவன் வச்சு கண்டென்ட் பண்ணிகிட்டு இருப்பான், அதனால சீனை கட் பண்ணிட்டாங்க. சூர்யா அவர்களை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே ஒரு நல்ல படமே வரலங்க. சூரியனை போட்டிருக்கு அப்புறமேட்டு எதுவுமே ஹிட்டும் கிடையாது. சூரியனை போட்டுமே பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு தான் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் தேட்டர் ரிலீஸ் ஆகாமல் ஓட்டிட்டாங்க. கங்குவா படம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டிசாஸ்டர் ஆகிடுச்சு. நெகட்டிவ் டாக்கு, இந்த படம் வேஸ்ட்டுன்ட்டாங்க. எனக்கு அதெல்லாம் அந்த ரிவ்யூவை பார்த்து இந்த படம் பார்க்கவே தோண, படம் இன்னமும் பார்க்கல. ரெட்ரோ படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ரெட்ரோ படம் பார்த்தேன். கார்த்திக் சுப்ராஜ் வந்து வழக்கம் போல் ஏமாற்றிட்டாரு. நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குனாலும் அந்த படம் நல்லாவே இல்லை. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நல்லா எடுத்து ஆர்ஜே பாலாஜி.
18+ எதுவுமே கிடையாதுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி படம் தான். பட் இருந்தாலுமே இந்த செகண்ட் ஹாஃபை இன்னமும் நிறைய சீன்ஸ் வச்சுக்கலாம். ஒரு இலக்கு ஒன்று வச்சு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த நகையை திரும்பி கொடுக்கும் ஒரு இலக்கு ஒன்று வச்சாங்க இல்லையா, அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் எதனா ஒரு இலக்கு வச்சு அதை நோக்கி இவங்க ட்ராவல் பண்ணி அதை முடிச்சிருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாமல் எங்கெங்கேயோ போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த சாமி பவர் ஒரு எல்லை அது மேலே ஒர்க் அவுட் ஆகாது, அந்த ஒரு கேஸ் எதுவுமே ஒரு இல்லாமல் எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. தவிர இதுதான் ஒரு இலக்குன்னு கொண்டு போய் அதை முடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் படம். பட் இருந்தாலும் இப்போவுமே அது நல்ல ஒரு படமாக தான் இருக்குது. சூர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய கம்பேக் படமாக இருக்குது. ஆர்ஜே பாலாஜி நல்லா நடிச்சிருக்காரு. நான் நினச்சேன் இந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது என்ன நல்லா இருக்காது போலையே, ஆர்ஜே பாலாஜி வில்லன் நடிக்கிறாரு, வேறு யாராவது போட்டுக்கலாம்னு நினச்சேன். பட் அப்படிலாம் கிடையாது. அந்த ஆர்ஜே பாலாஜி என்னென்னா சொல்கிறான்னா அவர் வில்லன் கிடையாது. இந்த சிஸ்டம், இந்த கோர்ட் சிஸ்டம் எவ்வளோ மோசமாக இருக்குது அதை ஒரு பிரதிபலிக்கிற ஒரு கேரக்டர் தான் ஆர்ஜே பாலாஜி வராரே தவிர அவர் தான் வில்லன்ற மாதிரிலாம் கிடையாது. மொத்தத்தில் இந்த படம் கண்டிப்பாக ரிப்பீட் வேல்யூ இருக்கக்கூடிய படம் தாங்க இது. கண்டிப்பாக இந்த படத்தை நிறைய வாட்டி போடலாம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கண்டிப்பாக போய் தேட்டர் பாருங்கள், நல்ல படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.